டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ரீசனிங் கொஷின் பார்த்துட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த டெம்பரேச்சர் அட் 12 degree at a certain place was 18 degree above zero. If it decreases at the rate of 3 degree per hour, and what time it would be the 12 degree below zero? நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை பூஜ்ஜியத்தை விட 18 டிகிரி செல்சியஸ் அதிகம். வெப்பநிலை மணிக்கு 3 டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை பூஜ்ஜியத்தை விட 12 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், 12, அதாவது பூஜ்ஜியத்தை விட அதிகம்னு நம்ம நம்பர் லைன் நான் வச்சுக்கலாம். இப்போ நம்பர் லைனில் பூஜ்ஜியத்தை விட அதிகம்னா என்ன? பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும். கரெக்டாக பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும். பூஜ்ஜியத்தை விட குறைவுனா நெகட்டிவ் வேல்யூ. அப்போ பூஜ்ஜியத்தை விட குறைவுனா நம்ம நெகட்டிவ் வேல்யூ போட்டுக்கணும். இப்போ வந்து பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்குவோம். 12 PM வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 PMக்கு 18 டிகிரி செல்சியஸ், அதாவது பாசிட்டிவ், அதிகம்னா பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ 1 o'clock என்ன ஆகும்? ஒரு மணி நேரத்துக்கு 3 டிகிரி குறையுது. அப்போது ஒரு மணி நேரம் ஆச்சு. அப்போ இங்கே 3 குறைஞ்சிதுன்னா 15 டிகிரி ஆகிடும். அப்புறம் 2 மணி நேரத்துக்கு இங்கே 1 அதிகரித்து இங்கே 3 குறையும். 3 குறைஞ்சா என்ன ஆகும்? 12 டிகிரின்னு வரும். அப்போ 3 மணிக்கு என்ன வரும்? என்ன பண்ணணும்? 9 டிகிரி செல்சியஸ். அப்போ 4 மணிக்கு என்ன ஆகும்? 4 மணிக்கு பார்த்திங்கன்னா 6 டிகிரின்னு ஆகிடும். கரெக்டாக? அப்போ 5 மணிக்கு என்ன ஆகும்? இன்னும் 3 டிகிரி குறைஞ்சதுன்னா 3 டிகிரின்னு ஆகிடும். கரெக்டாக? அப்போ 6 மணிக்கு 0 டிகிரி செல்சியஸில் வந்துடும். 6 மணிக்கு 0 ஆகிடுது. அப்போ 7 மணிக்கு என்ன ஆகும்? 0லேருந்து நம்ம இன்னும் குறைச்சோம்னா -3ன்னு வந்துடும். கரெக்டாக? அப்போது 8 o'clock வந்து என்ன பார்த்திங்கன்னா 8 o'clock -6, 9 o'clock -9, அப்போ 10 o'clock -10ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ 10 o'clock. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? பூஜ்ஜியத்தை விட குறைவான -12 தான் கேட்குறாங்க. அப்போ 12 o'clock நம்மளுக்கு என்னன்னு வருது? 10 PMன்னு வருது. ஓகேவா? இங்கே இடம் இல்லை, நீங்கள் போட்டு பாருங்கள், கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். The clock is set at 7 AM. If the clock slows down 2 minutes every hour, find the time shown by the clock at 6 PM. முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் 6 மணிக்கு கடிகாரம் காட்டும் நேரத்தை காணுங்க. அதாவது 7 மணிக்கு அதை செட் பண்ணிட்டாங்க, கரெக்டாக இயங்குது. சரியா? அந்த நேரத்தில். ஆனால் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 2 minutes வந்துட்டு வேரி ஆகிடுதான். சரிங்களா? அப்போது 7லேருந்து 8 வரணுமா? அப்போ 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6 o'clock தான் கேட்குறாங்க. 6 o'clock அந்த எவ்வளோ டைம் காமிக்கணும்? அப்போ என்ன வரும்? 1, 2, 8ல் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 hours ஆகுது. ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ மினிட்ஸ் ஸ்லோ ஆகுது? 2 minutes. அப்போ 11 × 2 22ன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்ட் அது என்ன டைம் காமிக்குதோ அதில் வந்து நம்மளோட 22 minutes நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடணும். கரெக்டாக? அப்போ கரெக்டாக 6 o'clock தான் கேட்குறாங்க. அப்போ 6 o'clockனா நம்ம வந்து அதில் வந்து 22 minutes சப்ட்ராக்ட் பண்ணணும். 6 o'clockலேருந்து நான் 1 மணி நேரம் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த 1 மணி நேரம் வந்து 60 minutesங்களா? 60 minutesல 22 போயிடுச்சுன்னா 6 ஹவர்ஸில் 1 hour எடுத்துட்டோம். அந்த 1 hour வந்து நான் 60 minutesஸாக மாற்றிக்கிறேன். ஏன்னா இது மினிட்டில் இருக்கனால. அப்போ 22 minute போயிடுச்சுன்னா 10ல் 2 போச்சுன்னா 8, இதில் வந்துட்டு 5ல் 2 போச்சுன்னா 3, 38 minutesன்னு வருது. ஸோ ஒரு மணி நேரம் எடுத்து தான் நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போது இன்னும் ஆல்ரெடி 5 hours, அப்புறம் இது ஒரு 38 minutes. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 hour 38 minutes. கிளியரா? 7 மணிக்கு கரெக்டாக செட் பண்ணிட்டாங்க. 7 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எவ்வளோ மணி நேரம் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறோம். 11 hours இருக்குது. அந்த 11 ஹவர்ஸ்க்கும் ஒரு மணி நேரத்துக்கு 2 minutes வந்து தப்பாக கட்டுது. அப்போ 11 × 2 22 minutes தான் தாமதமாக இயங்குது. அப்போ நம்ம தாமதமாக இயங்குறத கழிக்கணும் இல்லையா? அப்போ 6 ஹவர்ஸில் வந்து தாமதமாக இயங்கும்போது கழிச்சோம்னா நம்மளுக்கு 5 hours 38 minutes வருது. கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்கள். வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 PM? முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 100 hours ஆஃப்டர் 7 AM. ஸோ எத்தனை ஹவர்ஸ் இருந்தாலும் நம்ம வந்துட்டு 7 AM வச்சுக்கோங்களேன். ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் திரும்ப அதே 7 AM வரும். ஓகேங்களா? அப்போ நம்ம 100ல் எத்தனை 24 hours இருக்குதுன்னு பார்க்கணும்.
புரியுதா இல்லைங்களா? இப்போ 7 ஏஎம்னா ஒரு நாள் கழித்து அதே 7 ஏஎம் வரும். ஒரு நாளுன்றது நம்மளுக்கு தெரியும் 24 ஹவர்ஸ். ஸோ இப்போ நம்ம 100 ஹவர்ஸை 24ல் டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு எத்தனை நாள் முடியுதுன்னு தெரியும். 24ல் டிவைட் பண்ணிங்கன்னா பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு 5 வராது. ஏன்னா 5 2s are 20, 5 × 20 வந்து 100ன்னு தெரியும். ஸோ நம்ம 5 எடுக்க முடியுது. இப்போ 4லேயே முடிஞ்சிடும். 4ல் வந்து 4 × 24 போட்டிங்கன்னா 96 வரும். கரெக்டாக? இப்போ ரிமைனிங் வந்து 4 ஹவர்ஸ். ஓகேவா? இப்போது கரெக்டாக முழுசாக நான் 424 இருக்குது. அப்போது 424 ஒரு 7 மொதல் 24க்கு 100 ஹவரில் 7 ஏஎம் வந்துடும். அப்புறம் இப்படியே ஒரு இன்னொரு 24க்கு ஒரு 7 ஏஎம் வந்துடும். இப்படியே போய் 96 முடிஞ்சோடனே நான் 3 தடவை முடிஞ்சு 7 ஏஎம் முடிஞ்சிடும். எப்போது 96ல். இப்போ ரிமைனிங் எத்தனை ஹவர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். 4 ஹவர்ஸ் இருக்குது. அப்போ இதோட ஆட் பண்ணும். அப்போ என்ன ஆகும்? 7 4 ஆட் பண்ணிங்கன்னா 11. ஓகேங்களா? அப்போ ஏஎம். அப்போ 11 ஏஎம் தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் காமிக்கிற டைம். முற்பகல் 11 ஏஎம் தான் இதுக்கான சரியான விடை. கிளியரா? இந்த சம் பாருங்கள். இஃப் 1/3 ஆஃப் a tank holds 45 liter of water, then find the quantity of water that half of the tank hold. அதாவது 1/3 வந்து நம்மளுக்கு தெரியாது. 1/3 ஆஃப் a tank மொத்த டேங்கை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? மொத்த டேங்க்கு எக்ஸு. அதில் 1/3 ஆஃப் ஏ டேங்க் ஹோல்ஸ் 1/3 வந்து கொடுத்துருக்காங்க. 1/3 ஆஃப் டேங்க் ஹோல்ஸ் வந்து எவ்வளோனா 45. ஓகேவா? எனக்கு எக்ஸ் வேணும். எக்ஸ் போட்டிங்கன்னா இங்கே 45 × 3ன்னு வருமா? அப்போ என்ன வரும்? 5 3s are 15, ரிமைண்டர் 1, 4 3s are 12, 135. ஸோ மொத்த டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 135 லிட்டர்ஸ். ஓகேவா? தென் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் தட் ஆஃப் ஆஃப் த டேங்க். ஆனால் அவன் ஆன்சர் என்ன உங்களுக்கு கொஷின் கேட்குறான்னா ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் தட் ஆஃப் ஆஃப் த டேங்க் உள்ள ஆஃப் தான் கேட்குறாங்க. மொத்தம் இவ்வளோனா ஆஃப்னா என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ ஆஃப் டேங்க்னா ஆஃப் கேட்குறாங்க, நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிடணும். 135 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 6 2s are 12, 15ல் 7 2s are 14, ரிமைனிங் 1. அப்போது 10, 10ல் 5 டைம்ஸ் வரும். அப்போ 67.5. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? 67.5 லிட்டர் தான் ஆஃப் ஆஃப் த டேங்க் ஓல்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். 10 lakh candidate write the TNPSC exam this year. If each exam center is allotted with 1000 candidates, how many exam centers would be needed? அதாவது 10 lakh வந்து எழுதுகிறாங்க. அப்போது 10 lakhனா உங்களுக்கு 5 zeros வருமா? ஓகேவா? இதில் இஃப் எக்ஸாம்ஸ் சென்டர் இஸ் அலாட்டட் வித் 1000 கேண்டிடேட், 1000 கேண்டிடேட்டுக்கு தான் ஒரு சென்டர். அப்போ நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணும். கரெக்டாக? அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோன்னு கிடைக்கும். 1000ல் கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா இப்போ 1000 தான் கிடைக்கும் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 1000. அப்போ எத்தனை சென்டர் நம்மளுக்கு வேணும்? 1000 சென்டர்ஸ் வேணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகேங்களா? எத்தனை முக்கோணங்கள் உள்ளன கீழ்கண்ட வரைபடத்தில்? ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அப்படியே கண்டுபிடிச்சோன்னா நம்ம எதோ மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நம்பர் கொடுத்துட்டோன்னா நம்ம எதையுமே மிஸ் பண்ணாமல் போட்டுடலாம். ஓகேங்களா? நான் இதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு நான் ஹோலாக இருக்கிற ட்ரையாங்கிள்லாம் நம்பர் கொடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக இருக்கா? அப்போ 1. இந்த ட்ரையாங்கிளும் ஃபுல்லாக இருக்குது 2. இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக இருக்கா? அப்போ 3. ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக இருக்குது 4. இது எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா இது ட்ரையாங்கிள் வந்து 2 சேர்த்துருக்கு. 2 சேர்த்ததுலாம் நான் எடுக்கல. கம்ப்ளீட்டாக சின்னதாக கம்ப்ளீட்டாக முடிகிற ட்ரையாங்கிள் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். அப்போ இது 5, இது 6. அப்போ கரெக்டாக முடிகிற ட்ரையாங்கிள் வந்து எனக்கு 6 இருக்குது. ஓகேங்களா? அப்போ மீதி ட்ரையாங்கிள் நான் கண்டுபிடிக்கணும். அது ஈஸியாக இருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இது ஏ, இது பி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 7th ட்ரையாங்கிள் போடலாமா? 7th ட்ரையாங்கிள் போடுறதுக்கு நான் 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம எதையும் மிஸ் பண்ண மாட்டோம். இப்போ பாருங்கள், 1ஐயும் 2ஐயும் சேர்த்துனா ஒரு ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள் வருது. அது ஒரு ட்ரையாங்கிள். கரெக்டாக? 1 2. ஓகேவா? 1ல் வேறு எதுவும் வராது. 1ல் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1A6. 1A6 இது எல்லாத்தையும் சேர்த்து 1A மட்டும் வராதுங்க. அது ட்ரையாங்கிள் கிடையாது. 1A6 சேர்த்துனா தான் ட்ரையாங்கிள். இப்போ 1A6 தான் வந்துட்டு 8th ட்ரையாங்கிள். அப்போ 9th ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 2ல் ஸ்டார்ட் பண்ணலாம். 2 3 சேர்த்துட்டிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள். கரெக்டாக? 2ல் வேறு ஏதாவது இருக்கா? 2 1 வரும். அதை நம்ம ஆல்ரெடி போட்டோம். ஸோ 2 3 மட்டும்தான் 1 வரும். ஓகே, இது முடிச்சிட்டோம். அடுத்து 10th ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 3ல் பார்க்கலாம். 3ல் என்ன வரும்? 3A4.
ஓகேங்களா. அப்புறம் 3Aவும் வரும் கரெக்டாக. 3Aவும் ஒரு ட்ரையாங்கிள் தான். ஸோ அது முடிச்சாச்சு. 3A முடிச்சாச்சு. ஓகே. அடுத்து ஏ வச்சு பார்க்கலாங்களா. அடுத்து ஏ வச்சு பார்த்தீங்கன்னா 1A6 வரும். அதை ஆல்ரெடி போட்டோம். A3யும் போட்டோம். ஸோ ஏ விட்டு அடுத்து 4 போகலாம். 4ல் என்னென்ன ட்ரையாங்கிள் இருக்குது? 4ம் 5ம் சேர்ந்தாவே ஒரு ட்ரையாங்கிள் தான். 4 5 ஓகேவா. அடுத்து 13 பார்க்கலாமா. 4 5ல் இன்னும் என்ன இருக்குது? 4A3யும் வரும். அது ஆல்ரெடி போட்டோம், அப்போ தேவையில்லை. 4 5 மட்டும்தான் வருது. அடுத்து 5ல் பார்க்கலாம். 5ல் என்னென்ன இருக்குது? 5 6 ஒன்று ட்ரையாங்கிள் கரெக்டாக. 5ம் 6ம் ஒரு ட்ரையாங்கிள். 14th ட்ரையாங்கிள் பார்க்கலாம். 5 6B மூணையும் சேர்த்திங்கன்னா ஒரு பெரிய திக்கு. 5 6B ஓகேவா. அடுத்து பியில் மட்டும் பார்க்கலாம். பியில் என்னென்ன வரும்? பிலையும் பார்த்தீங்கன்னா B6 அது ஆல்ரெடி போட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு 6ல் பார்க்கலாம். 6ல் பார்த்தீங்கன்னா 6 5ன்னு வருங்களா. அது ஆல்ரெடி போட்டோம். அப்போ 6A ஒன்று இருக்குது. ஓகேங்களா. பியில் பார்த்தீங்கன்னா B6 5 தான், அது ஆல்ரெடி போட்டுட்டோம். ஸோ எல்லாமே ஒரு தடவை போட்டோம், செக் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தோம்னா போட்டுட்டோம். ஓகேங்களா. அப்போ மொத்தம் 15 ட்ரையாங்கிள்ஸ் வருதுங்க. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் 15. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ப்ரீவியஸ் சம் மாதிரியே இருக்குது. ப்ரீவியஸ் சம்மு ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர். எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. போன சம் மாதிரி தாங்க எதுவும் போடணும். நம்பர் மார்க் இதில் மார்க் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு எதுவும் மிஸ் ஆகுது. இப்போ டேரெக்டாக இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுக்கலாமா. 1 2 3 4 5 ஓகேவா. இந்த சென்டராக இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஏனே கொடுத்துக்கலாமா. ஓகே. ஸோ 5 ட்ரையாங்கிள் டேரெக்டாக அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. 6th ட்ரையாங்கிள் போகலாம். இப்போ 1லேருந்தே போகலாம். 1ல் என்னென்ன வரும்? 1A4 அது ஒரு ட்ரையாங்கிள். அப்புறம் 7th ட்ரையாங்கிள். 1ல் இன்னும் வேறு எதாவது இருக்கா பார்க்கலாம். 1A4 போட்டுட்டோம். அப்போ 1A3 ஒன்று இருக்குது கரெக்டாக. ஓகேவா. 8th ட்ரையாங்கிள் பார்ப்போம். இப்போ 2ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். 2ல் என்னென்ன இருக்குது? 2A5 ஒன்று இருக்குது. 2A5 கரெக்டாக. இப்போ 9th ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 2A4. வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3ல் பார்க்கலாம். 3ல் என்ன இருக்குது? 3A5. 3A1 போடக்கூடாது, ஏன்னா 1A3 ஆல்ரெடி போட்டிருக்கோம், அவ்வளோதான். அப்போது 3ல் 1 தான் வரும். 4ம் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். 4A2வும் 2A4ம் ஒன்று தான். 4A1 ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லாமே போட்டோம். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 10 ட்ரையாங்கிள்ஸ். ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 10 ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, தேங்க்யூ.